Hi friends, welcome back to Mama Jim. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மௌலிக்கு வேண்டுதல் செலுத்த நம்ம வந்திருக்கோம். அந்த வேலைக்கு தான் இப்போ சர்ச்சுக்கு காலையிலேயே ஞாயிற்றுக்கிழமை எழுந்து கிளம்பியாச்சு. போயிட்டு அவனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் இல்லை நல்ல காலேஜ் கிடைக்கணும், ரெண்டுல ஏதோ ஒன்று நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரேயரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அங்கே சர்ச்சில் போய் என்னெல்லாம் நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போது மிஸ் பண்ணாம பாருங்க. போட்டோ ஷூட் டைம். ஆமா, ஜெசிதா நீ தான் போட்டோக்கு நிக்கல பார். இது கேர்ள்ஸ் டீம். வாடி வாடி, கேர்ள்ஸ் போட்டோ. இதெல்லாம் கேர்ள்ஸ் டீம். கேர்ள் இருக்கு, அது கூட பாப்பா கூட கேர்ள் கிடையாது, நீங்களாம் ஆண்டி. ஹலோ ஹலோ ஜெசிதா, அது பேபி. ஜெசிதா எங்க பாரு சாக்கி. சாக்கின்னு தான் அம்மா பல்ல காட்டுறாங்க அந்த அம்மா, சாக்கியா அப்படின்ட்டு. எல்லாருமே நல்லா தான் இருக்கிறோம். ஓ அதுவா, அப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா நகர்ந்து எடுங்க. பேர எடுக்கலாம். அண்ணாவும் அக்காவும் சூப்பரா போட்டோ எடுத்தாங்க. சூப்பரா இருக்கு. அதே போட்டு அவ்வளவுதான். ஜெசிதா இங்க பாரு ஸ்மைல். சரிங்க. சாக்லேட். பாய்ஸ் டீம்ல அடுத்த ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா போட்டோ ஷூட். நாங்க ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டோம். இப்போ அக்கா வந்து பாத்தீங்கன்னா இவங்களை எடுத்துட்டு இருக்காங்க. நாங்க மட்டும் கேர்ள்ஸ்னு சொன்னா நம்ப மாட்டீங்க, நீங்க மட்டும் பாய்ஸ்னு சொல்லிக்கிறீங்க. பாய்ஸ் டீம் ஏன்னா ஆமா பாய்ஸ் தான். அங்கிள்ஸ் அங்கிள்ஸுக்கு நடுவுல நின்னா நீ அப்படிதான். பேபி நீங்க பாக்கெட்ல இருந்து கை எடு பேபி, தொப்ப தெரியற மாதிரி இருக்கு சட்டையில. ஆமா, நல்லா இருக்கு கலர், லைட் நல்லா இருக்கு, கலர் நல்லா இருக்கு. எடு ஒழுங்கா, நல்லா இருந்தா இன்னும் நடு. நல்லா இருக்கு, மூணு பேருமே நல்லா இருக்கீங்க அழகா. ஜஸ்டிகா கொண்ட மட்டும் தெரியுது. ஜஸ்டா இங்க வாமா. ஜஸ்டா குறுக்க போய் வந்து டிஸ்டர்ப் பண்ணினே அதுக்கு போட்டோ எடுக்கும் போது எப்பயுமே தேசிய கீதம் பாடுற மாதிரியே அக்கா தான் வந்து ஒரு பெஸ்ட் கேமராமேன் நினைக்கிறேன். ஏன்னா காலையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா வளைச்சி போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. நான் நிறைய போட்டோ எடுத்துக்கினேன், ஏகப்பட்ட போட்டோ. ஆனா மெயினான இடத்துல தான் எடுக்கணும். அது எங்கன்னா பாண்டிச்சேரியிலயும் அந்த கல்லு போட்டிருக்காங்கல்ல, ராக். பீச்லயா? பாண்டிச்சேரி ராக் பீச். பாண்டியில எடுத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். சரி வாங்க போலாம், இப்ப டைம் ஆகுது. போலாம் வாங்க. 5 கேண்டில் இருந்து 6 கேண்டிலுக்கு மாறிட்டியா? ஆமா 6 கேண்டில். குடும்பம் பெருசாகுது இல்லப்பா. ஆமா இதான் வந்தது. இது வந்து என்ன வேண்டுதல் சொல்றோம் அப்படிங்கறத வந்து சொல்லக்கூடாது. அம்மா வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். 2 வாங்கியிருக்கேன். அந்த 2 வந்து என்னென்ன அப்படிங்கிறது நான் பின்னாடி சொல்றேன். ஓகேவா? இதுக்காக தான் இப்ப வந்தது. இதை போய் கண்டிப்பா போயிட்டு மாதா கிட்ட ப்ரே பண்ணி போட்டுருக்கோம். கிளம்பியாச்சா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிளம்பியாச்சு. எல்லாரும் மாதா கிட்ட கம்ப்ளீட்டா எல்லா ஆசீர்வாதமும் வாங்கிட்டு அடுத்த மாசம் நல்லபடியா கூட்டுவாங்க மாதாவின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இப்போ நேரா நம்ம போய் இப்போ ஹோட்டல் ரூம் போயிட்டு சாவியை மறந்துட்டு வந்துட்டா போல, அந்த சாவியை கொடுக்கணும் தம்பி. சாவியை கொடுத்துட்டு அப்புறம் நம்ம பர்த்டே பாய் இன்னைக்கு ஃபுல்லா காலையில இருந்து ஆன்மீக பயணம் போயிடுச்சு. ஈவினிங் தான் வந்து பார்ட்டி போறது வந்து ஒரு சிறப்பு. ஆமா, இல்ல காலையில எல்லாம் ஆன்மீக பயணம் போயிடணும். ஈவினிங் மேலதான் வந்து சுத்தம். ஈவினிங் வேணா பார்ட்டி, ஈவினிங் பர்த்டே பார்ட்டியா? ஆமா ஈவினிங். அது வந்து ஈவினிங் வந்து இந்த பார்ட்டி, என்ன பார்ட்டி? வெர்ஜின் பார்ட்டி. ஒன்லி ஃபுட், நோ ட்ரிங்கிங் ஐட்டம்ஸ், ஒன்லி சோடா. அது யாருமே அடிக்க மாட்டாங்களே, அதுதான் சொல்றேன். அதனால நீங்க அத பார்ட்டினே சொல்ல முடியாது. நாங்க பார்ட்டின்னு சொல்லுவோம். நான் ஆல்கஹாலிக் பார்ட்டி. இதெல்லாம் ஒரு பார்ட்டி வேற பேர் வச்சு நீங்களும் கொண்டாடுறீங்க அப்படின்னு ஹோட்டலுக்கு போயிட்டு எல்லாரும் வாங்கி சிக்கன் ரைஸ் பிரியாணி சாப்பிடுவோம். அவ்வளவுதான் ட்ரீட். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதுல 1-2 பேர் வந்து சரக்கு அடிக்கிறது அவங்களுக்கு தனியா, நீ போய் குடிச்சுக்க, அவ்வளவுதான். அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது 10 பேர் இருக்காங்கன்னா 2 பேர் ஆல்கஹாலிக்கா இருந்தாங்க, அவங்க தனியா குடிச்சுவாங்க. அவங்க தனியா போயிடுவாங்க. அவங்க மருந்து குடிச்சிட்டு வந்து சாப்பிடுவாங்க. ஜாயின் பண்ணிப்பாங்க. சைடு டிஷ் சாப்பிடுவாங்க. இப்ப இருமல் மருந்து. ஆமா, நமக்கு அந்த இருமல் இது கேட்டியே கருவாடு.
கருவாடு ஆனா வாங்கணும். நல்லா வாங்க தெரியும்னா வாங்கு. இல்ல வேண்டாம் கருவாடு ஆ. சாப்பிடக்கூடாது. ஆமா இப்ப ஆமா அலர்ஜி ஆயிடும். ஒரு சில கருவாடும் கத்திரிக்காவும் ஃபர்ஸ்ட் மெயின் சாப்பிடக்கூடாது. சரி ஓகே, நம்ம இதை கொடுத்துட்டு ரெஸ்ட் ரூம் எல்லாம் போயிட்டு பானை சட்டி வாங்கணும் முதல்ல. ஆமா ஆமா அது வாங்கலாம். மாமா பாக்குறது நீ நிறுத்தி நான் வந்து இதுக்கு ஒரு எண்ணெய் இல்லையாட்டு வாங்குறாரு. இல்ல அவரு டீல் போட்டு வந்துக்கிறாரு. போட்டிருக்கேன் நானு. அங்க வந்து ட்ரெஸ் எடுப்பேன், பாண்டிச்சேரியில வந்து ட்ரெஸ் எடுப்பேன்னா இங்க பானைய சட்டி எடுக்காத, இங்க பானையும் சட்டியை எடுத்தீங்கன்னா அங்க ட்ரெஸ் எடுக்காத அப்படின்னு இருக்கிறேன். இதுவா அதுவான்னு பாப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லப்பா வீடியோ கிளாரிட்டியா இருக்கு, பின்னாடி கலர்லாம் நல்ல கலர்ஃபுல்லா நம்ம யூசுவலா எப்பயுமே வர மாதிரி இங்க வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது சாப்பிடலான்னு சூப் மந்தி பிரியாணி சாப்பிடலாம்னு வந்துட்டோம் எல்லாரும். நாகூர் பிரியாணி அதான் நாகூர் பிரியாணி மெயின், அதுதான். இது நாகூர், அதான் நாகூர். இதான் நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டை. ரொம்ப ஃபேமஸா அது ஆனா இங்க பரவாயில்ல, சூப்பரா வந்து அப்படி நாகூர் தர்காலாம் இங்க தருது. அப்படியே தனித்தனியா இருக்கும். தர்கா பாத்துட்டு போலாமாப்பா? வரும்போதுல சும்மாவே போறமே, தர்கா எல்லாம் வேடிக்கை பாத்துட்டு போலாம்ப்பா. பாத்துருப்போம். அதெல்லாம் பார்த்ததுல காஞ்சனா படம் இங்க தானே எடுத்தாங்க, நாகூர்ல இங்க தானே மந்திரிப்பாங்கல்ல, அதெல்லாம் இங்கதான் இருக்கு. ஈரான் காம்போ சொல்லி இருக்கலாம்ப்பா நம்ம. அங்க பாரு, ஃபிஷ் மந்தி, லாலிபாப் சிக்கன், டிக்கன் மசாலா, காடை ஃப்ரை. அப்பா இப்ப நம்மளுக்கு காடை ஃப்ரை கிடையாது, நீ சாப்பிடுவியா காடை ஃப்ரை? அதான் நீங்க காடை சாப்பிடுவீங்கன்னா காடையை வாங்கிக்கோங்க. சூடு அதிகம். ஆமா சூடு அதிகம். அதுல வெறும் இதுதான் இருக்கும், எலும்பே தான் இருக்கும். கறி இருக்காது. எங்களுக்கு பிடிக்காது அது. அப்படியா? மேபி அது செய்யற மாதிரி செஞ்சா நல்லா இருக்கும் போல் இருக்குதுப்பா. பஹ்ரைன் காம்போ, ஏய் துபாய் காம்போ, காடை. ஓ காடை மந்தியும் பாருப்பா. காடை அவ்வளோ காஸ்ட்லியா? அப்புறம் ஏன் காடை மந்தி தான்? 70 ரூபாய்க்கா? ஓ சாரி, வெறும் இல்ல கம்மி தான், 1600 தானே. இப்ப நம்ம வாங்கினது தான் 2000. இதுல இருக்க எக்ஸ்ட்ரா தருவாங்க. சூப்பர் டேஸ்ட் இருக்கும். எப்படி இருக்கு? மட்டன் திருவிழா மாதிரி இன்னைக்கு ஃபுல்லாவே மட்டன் தான். சிக்கன் சாப்பிடுறேன். ஓ கையில வச்சு நம்மலாம் பாத்துட்டு இருக்கோம் சாப்பிடலாம்னு. அது பாரு வந்ததே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சேன். நானும் பாக்குறேன் நீ எப்பதான் ஏஞ்சிக்கு போறேன்ட்டு. கோல்ட் ஆயிடுச்சு, சாப்பிட்டு டயர்ட் ஆகல, கோல்டு டயர்ட் ஆயிட்டேன். போய் இப்போ ஸ்ப்ரே அடிச்சு ஒரு மாத்திரை போட்டாதான் கப்பு சுப்படி இறங்கும். 2 நாள் பாதிச்சு தண்ணி எந்த தண்ணி பார்க்காம எல்லாம் வாயில ஊத்துனேன். எனக்கு தெரிஞ்ச தக்குவா அப்படின்னாவும் கிண்ட்லியும் பண்ண வேலை. நீ அந்த ஜூஸ் குடிச்சல, நான் வேணாம் குடிக்க, நானே பாட்டில் ட்ரிங்க் தான் வாங்கி குடிச்சேன். நீ பெரிய மாதிரி எனக்கு ஒரு இது ஃப்ரெஷ் ஜூஸ், இது ஆரஞ்சு ஐஸ், அந்த பாட்டில் வாட்டர் புள்ள ஒழுங்கா சாப்பிட்டு அதுகிட்ட போயிட்டு காரமா இல்லையான்னு அது உடனே தான் சாக்குன்னு காரமா இருக்குது தேவையில்ல எனக்கு தூக்கி போட்டுருச்சு. காரம் தான் அது விளையாடுறதுக்கு. என்னப்பா பண்ண? கொசுறு கேட்டு வாங்கிட்டு வந்துட்டியா? சக்கரை போட்டு இருக்காது அப்படின்னாரு. அந்த இரானி அந்த இரானி டீப்பா, இரானி டீ. இரானி டீ அதான் துபாய் டீ சொன்னாங்க. அதான் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாசனையே வித்தியாசமா இருக்கு. ஆனா இது துபாய். ஏன் சாப்பிட்டது மந்தி சாப்பிட்டது வாயே கெடுக்குதா? ஆனா இப்ப ஜீரணமாகும். ரிவர்ஸ்ல எடுத்தா இடிச்சிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஈவினிங் வந்து போட்டோ ஷூட் டைம். நம்ம வந்து பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி என்னது இது டவுன்? ஒயிட் டவுன்ல போட்டோ எடுக்கணும்னு சுத்தி நிக்கிறான் மௌலி.
சரி மௌலி போய் எடுப்பான் போட்டோ எடுத்து முடிச்சுட்டு வெளில வந்தோன்னா நான் ஓடி போய் நின்று நான் எடுத்துப்பேன். நிறைவேற்றணும். அதை விட பெரிய ஆசை வினோத்துக்கு ஆசையா, ஏய் நானும் போய் 2 போட்டோ எடுத்துக்கிறேன், என் பர்த்டே போஸ்ட் போடுவேன் நானு அப்படின்றா போல. சங்கீதா மெட்டர்னிட்டி ஷூட் எடுத்தோம். அதுக்கப்புறம் போட்டோ ஒண்ணு கூட எடுக்கல. ஓ இந்த இடத்துல தான் எடுத்தீங்களா? ஓகே ஓகே. 2-வீலர்ல வந்துடலாம். 5-10 நிமிஷம் தான் அவன் வீட்டுக்கு போறதுக்கு. ஆமா பாரு அங்க போய் நின்னு இது இன்னும் இதுங்க வரவே இல்லை, இது தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இருட்டாயிடும். ஏ மழை பெய்யுதுடா, மழை தூத்தல், அதுக்குள்ள மழை தூத்தல் போட ஆரம்பிக்குது. கதுவே தெரியாம அவன் மட்டும் தெரியுற மாதிரி எடுக்கிறியாப்பா நீனு? ஒரு போட்டோ எடுக்கணும். இங்க பாரு ஒரு போட்டோ எடுக்க வந்து சட்டை ஃபுல்லா நனைஞ்சிச்சுடா உனக்கு. விளக்குச்சு பரவாயில்ல, ஷூ பிரச்சனை இல்ல. நீ ஷர்ட் நினைச்சிட்டீங்கன்னா கொடுத்துரு, ஷூ என்கிட்ட கொடு, நான் போட்டுட்டு நான் நினைவே இல்லை, நான் போட்டோ எடுத்துப்பேன். நல்லாதான் இருக்கு, சூப்பரா இருக்குங்க. ஆமா இந்த மண்டை உனக்கு நல்லா இருக்கு. என் பையன் அவ்வளவு அழகா இருக்கான். நான் எடுத்த போட்டோ போடணும், இந்த இன்ஸ்டா போஸ்ட் கீழே யார் போட்டோகிராஃபர்னு மரியாதையா போடணும், இல்லன்னா சா வச்சு போட்டுருவேன் நானு. போட்டோ டேக்கன் பை பிரியா மகேஸ்வர். சினிமாட்டோகிராஃபி போட்டோகிராஃபி போட்டோகிராஃபி வேணாப்பா, சினிமாட்டோகிராஃபிப்பா. சரிப்பா. சரி வேற என்ன போஸ் இதே இடத்துல நல்லா தான் இருக்கு. இந்த போட்டோல நல்லா தான் இருக்கு. என் கையெல்லாம் நனைஞ்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபோட்டோ ஷூட் டைமிங்லாம் முடிச்சுட்டு இப்போ நேராக நம்ம பீச்சுக்கு வந்துட்டோம். ராக் பீச்சை வந்து சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். ஆமாம் சண்டே இல்லை, வீக்கெண்டு, அதனால பயங்கர க்ரௌடு. ஏ தீனி வா அங்கே போகலாம், வா. உட்காந்து என்ன பண்ண போற? ஒரு 4 ஃபோட்டோ எடுக்கலாம்ப்பா. என் போட்டோ வச்சு போடுறியா பேசாம? எதையாச்சும் பண்ணு. நீ உட்காந்து போறியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே போவோம். அவங்களாம் உட்கார போறாங்களாமா. ஆல்ரெடி இங்க இடம் பிடிச்சி உட்காந்துட்டாங்க 2 பேரு. அங்க போய் என்ஜாய் பண்ணலாம், வா சசிதா. வா நம்ம 2 பேரும் சேர்ந்து சுத்துவோமா? அது என்ஜாய் பண்ணுது அது. ஆமா தெரியும், நாங்களும் சுத்தி இருக்கோம் 1 மணி வரைக்கும்லாம். ஆனா ராக் பீச் அங்க போயிருக்கோம். ஆமா ஓ இந்த பக்கத்துல எம்டி லேண்ட். ஓ அங்க ராக் இருக்கா? இல்ல இங்க லேண்ட் இறங்கி இருக்குதா? ஓ ஃபுல் கல்லுக்கு மேல ஃபுல்லா மண்ணு கொட்டிட்டாங்களா? ஆமா கம்ப்ளீட்டா அந்த லாஸ்ட் வரைக்கும் ராக் பீச். அங்க காந்தி சிலை அங்க இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே வா ஜெஷிதா போலாமா? பாத்து பா என்கிட்ட என்னமோ சொன்னியே, சொல்லு. ஏய் சொல்லு. நீ நான் ஒன்று சொல்லியிருப்பேன், அது அவங்க விலாகில் பாரு. நீனு நான் எப்படி புரிஞ்சு வச்சுக்கிறேன் பத்தியா பேபிமாவை? கேப் மாதிரி திருட்டுக்கோட்டு. ஏன் வரல? பேபிமாவுக்கு உடம்பு முடியலையான்னுச்சிங்க. இல்லை அதெல்லாம் மாஸ்டர் பிளான் அப்படின்னு. என்னது அப்படின்னாங்க. கால் வலிக்கலாம் கிடையாது, உள்ள வந்துட்டா டைம் அப்படியே லேட் பண்ணிருவோம். ஓகேவா? அங்கேயே உட்காந்துட்டா என்ன பண்ணுவோம்? மேக்ஸிமம் 15 நிமிஷம் இருந்துமா நம்ம. அது கூட இல்லை, வந்துட்டோம் வெயிட் பண்ணுறாங்கன்ட்டு. அப்படியே வந்தது வேற சன்னமாக அப்படி வந்தா. எங்கடா வேலியில் போகிற ஓனம் வேட்டி உள்ள பூரத்துக்கு வருதேன்னு பார்த்தேன். அதே மாதிரி சன்னவன். அப்புறம் எங்கே போகிறது? மாவுக்கு போகலாமா இல்லை வீட்டுக்கு போயிடலாமா?
யாரு சென்னை போலான்றா. என்னப்பா ஷாப்பிங் வந்தீங்களா? என் ட்ரெண்ட்ஸ் மூடிட்டாங்கப்பா, புதுசா ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்க பழகிப்பா. எப்ப பார்த்தாலும் தேடுற மூட்லயே நான் வைக்க மாட்டேன்றீங்க, பின்னாடியே வந்து மாட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? நான்ல பாரு, உன்னோட பையன் தவ புதல்வன். சரி, இது நல்லா இருக்கா? இது நல்லா இருக்கு. எல்லாரும் இப்படி பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பிளாக்லயே நிறைய வச்சிருக்கேன். ஏன் ட்ரை பண்ண கூடாது நீ ஜீன் ஜாக்கெட்ல? ஏன் என்கிட்ட பிளாக் இல்லையே? பிளாக்ல கேப் வச்சு இல்லவே இல்லையா? ஆனா இந்த கலர்ல சட்டை வச்சிருக்க. பட் ஆனா ஷர்ட் பிளாக் நிறைய இருக்குது. ஆனா நிறைய நான் பிளாக்லாம் போட மாட்டேன். பட் இந்த மாதிரி டிஃபரன்ஸ் அதேதான் அங்கேயும், அதேதான் அந்த ப்ளூவும் அதேதான். அந்த லெவலுக்கு ஒன்னா கெத்தா இருக்காதுப்பா. ப்ளூ வந்து லிவிஸ் அந்த மாதிரி போனீங்கன்னா கெத்தா இருக்கும். சூப்பரா இருக்கு. இந்த பேண்ட்டுக்கு இந்த மாதிரி தான் கரெக்டா இருக்கும். ஆமா, இந்த மாதிரி கலர் இல்லையே, நான் தான் சொன்னேன் இந்த கலர் இல்லையேன்னு. அப்புறம் எதுக்கு போட்டு வந்து காட்டுறேன்? அந்த கலர் உங்ககிட்ட இல்ல? நல்லா தானப்பா இருக்கு. நல்லாதான். அவனுக்கு பிளாக் தான் வேணும்னு அப்படியே கழட்டி போட்டு வந்து பிளாக் பாரு. பிளாக் கிடைக்கலையே. பிளாக் கிடைக்கலன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? நல்லாதான் இருந்தது. இந்த பையன் இருக்கானே பாரு, இல்லாத கலரா எடுக்க மாட்டான். இருக்கிறதையே 10,000 சட்டை எடுத்து வைப்பான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் வந்து சேர்ந்துட்டோம் எல்லாரும். ஏன்னா ரொம்ப டயர்டா இருக்கு. இப்ப சண்டே நைட், ஃப்ரைடே வரும்போதே எங்களுக்கு டிராபிக்கா இருந்தது. திருப்பி இப்ப சண்டே நைட் நம்ம கிளம்புறோம்னா இன்னும் டிராபிக்காவே தான் இருக்கும். தேவையில்லாத வேலை, டைம் வேஸ்ட் ஆகும். அதனால இருந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில வந்து நம்ம கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டைம்